என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி. இப்படி பாட்டு பாடுற நிலைமை தான் இப்ப பாகிஸ்தானுக்கு வந்திருக்குங்க. ஏன்னா தான் வளர்த்து விட்ட தாலிபானு இப்ப பாகிஸ்தானுக்கு எதிராக பயங்கரமான தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பாகிஸ்தான் கதிகலங்கி போய் நிக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கான பிரச்சனை இந்த அளவுக்கு முத்தி போயிருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேல நடத்தின தாக்குதல் தாங்க. இந்த ஒரு தாக்குதல்னால நிறைய அப்பாவி மக்கள் இறந்து போயிட்டாங்க. அப்பவே ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தேவையில்லாம எங்களை பாகிஸ்தான் தொட்டுட்டாங்க, அதனால இந்த விஷயத்துல நாங்க பாகிஸ்தானை சும்மா விட மாட்டோம், அவங்க மேல பதில் தாக்குதலை நடத்தியே தீர்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானோட ஆர்மி போஸ்ட் மேல பெரிய தாக்குதலை நடத்திருக்காங்க. இந்த ஒரு தாக்குதல்ல பாகிஸ்தானோட ராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 19 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனா இது கூட உண்மையான செய்தியா அப்படின்னு தெரியல. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சீனா மாதிரி அவங்களும் எப்பயுமே உண்மையை சொல்ல மாட்டாங்க. அதனால உண்மையிலே இந்த தாக்குதல்ல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படின்னு உண்மையிலே பாகிஸ்தான் வாயை திறந்து சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாது. அந்த அளவுக்கு இப்ப பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட பிரச்சனை அப்படின்றது ரொம்ப முத்தி போயிருக்குங்க. இப்ப இதுதான் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறி இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பாகிஸ்தான்ல உள்நாட்டு பிரச்சனை நிறைய போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தான் ராணுவத்துக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் தாலிபான் பாகிஸ்தானை ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி இவங்களே ஆப்கானிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தி இப்ப ஆப்கானிஸ்தான் தாலிபானோட கோபத்தையும் இவங்க வாங்கிக்கிட்டாங்க. இப்ப இதுக்கு தான் பாகிஸ்தானை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்க உள்நாட்டுல இருக்கிற பிரச்சனைக்கு இதெல்லாம் தேவையா? இப்ப ஆப்கானிஸ்தான் தாலிபான் திரும்ப அடிக்க அடிக்க இதை எப்படி சமாளிப்பீங்கன்னு நிறைய பேர் பாகிஸ்தானை பார்த்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சிக்கல்ல இருக்குங்க. அப்படியே பாகிஸ்தான் ராணுவத்தை சுத்தி வளைச்ச மாதிரி எல்லாருமே சுத்தி வளைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இந்த நிலைமைய பாகிஸ்தான் எப்படிதான் சமாளிக்க போறாங்களோ தெரியல. இப்ப இந்த விஷயத்துலதான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேல நடத்தின தாக்குதலுக்கும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மேல நடத்தின தாக்குதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க பாருங்க, பயங்கரவாதிகளை தாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போய் அப்பாவி மக்களை கொண்டிருக்கீங்க. ஆனா பாருங்க, ஆப்கானிஸ்தான் கரெக்டா பாகிஸ்தான் ஆர்மியை அட்டாக் பண்ணியிருக்காங்க. நம்மளோட படை பெருசா, அவங்களோட படை பெருசா? உங்ககிட்ட எக்கச்சக்கமான போர் விமானம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்படி இருக்கும்போது உங்களோட இலக்கை உங்களால கரெக்டா பண்ண முடியல. ஆனா பாகிஸ்தான் படையை கம்பேர் பண்ணும்போது ஆப்கானிஸ்தான் கிட்ட ஒண்ணுமே இல்லை. வெறும் ஆர்டிலரி அண்ட் மிஷின் கன்ஸை வச்சு இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்திருக்காங்க அப்படின்னா அப்ப ஆப்கானிஸ்தான் எவ்வளோ பெரிய ஸ்கெட்ச் போட்டு பாகிஸ்தான் அட்டாக் பண்ணிருப்பாங்க. நீங்க கொஞ்சமாவது ஆப்கானிஸ்தான் கிட்ட இருந்து கத்துக்கோங்கப்பா, நீங்க எப்படி தாக்குதல் நடத்திருக்கீங்கன்னு பாருங்கன்னு இது மாதிரி 2 தாக்குதலையும் கம்பேர் பண்ணி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப உண்மையிலே இதுதான் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய சிக்கலா வந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாகிஸ்தான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க எங்களோட இரும்பு சகோதரரான சீனா கிட்ட இருந்து J-35 போர் விமானத்தை வாங்க போறோம், 1 இல்லை 2 இல்லை மொத்தம் 40 போர் விமானத்தை வாங்க போறோம்னு இது மாதிரி வீரவசனம் பேசிட்டு இருந்தாங்க. அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம், இவங்க J-35 போர் விமானத்தை வாங்கி வச்சு அப்படியே பூஜை பண்றதானா, இதை வச்சு இவங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டிருந்தோம். ஆனா இப்பவே பாகிஸ்தானோட விமானப்படை அப்படின்றது ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குங்க. இப்ப பாகிஸ்தான் இருக்க நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான் விமானப்படையில எத்தனை போர் விமானங்கள் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, பாகிஸ்தானால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. இப்ப பாகிஸ்தானுக்கு இருக்கிற பிரச்சனையில இவங்க இந்தியாவை எதிர்க்கணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இப்ப ஆல்ரெடி பாகிஸ்தானுக்கு பல முனையில இருந்து தாக்குதல் வந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நாங்க இந்தியாவை சும்மா விட மாட்டோம், இந்தியாவை எதிர்ப்போம் அப்படின்னு ஒரு சின்ன வார்னிங் கொடுத்தா கூட போதும், இந்தியா பாகிஸ்தானோட சோழியை ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால இப்ப பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்கிற பிரச்சனை ஒரு வகையில இந்தியாவுக்கும் ஒரு லாபமாக தாங்க வந்திருக்கு. ஏன்னா J-35 போர் விமானத்தை பாகிஸ்தான் வாங்க போறாங்கன்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன கேள்வி எழுப்புனாங்க அப்படின்னா, என்னப்பா பாகிஸ்தான் 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டை வாங்குறாங்க, நம்ம கிட்ட 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் இல்லையே, இப்ப இதை வச்சு பாகிஸ்தான் நம்மளை மிரட்டுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஆனா பாகிஸ்தானுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனையில அவங்களால நிம்மதியா மூச்சு கூட விட முடியாது. அப்புறம் எப்படி இந்தியா எதிர்க்க முடியும்? இது மாதிரி தாங்க பாகிஸ்தானுக்கு பல சிக்கல்கள் வந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது காலை எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ஆட்சியை பிடிச்ச உடனே இதை வச்சு இந்தியாவை எதிர்க்க போறோம் பாருங்க அப்படி இப்படின்னு ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க.
ஆனா அப்பேற்பட்ட தாலிபானே இப்ப வந்து பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நாளடைவுல இந்த பிரச்சனை அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்கு பாகிஸ்தான் திரும்ப என்ன பண்றாங்க, அடுத்து ஆப்கானிஸ்தான் என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.